வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நல்லா இருக்குங்க டைமு. அஷ்டம சனி, கஷ்டப்படுறோம், காசு ட்ரை அவுட்டு, ரொம்ப டஃப்பு எல்லாம் கேட்குது. ஆனால் நம்ம ராஜா, சிம்மம் சிங்கம் ராஜா. அப்போது ராஜா என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஏதோ ஒர்க் அவுட் ஆகலையே, இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுதா, அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்தெந்த விஷயம்லாம் இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, வேலை. இந்த 1-1.5 வருஷம் நம்மளை ஆஃபீஸில் வச்சு செஞ்சு வச்சுட்ருப்பாங்க நல்லா. அதுவும் அதை சொல்ல, எனக்கு இப்போ வர ஜாதகத்தில் அதிகமாக வர ராசிகளில் டாப் 3ல் சிம்மமும் ஒன்று. ஏன்னா அதுவும் வீடு, முக்கியமாக ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு தவிக்கிறாங்க ஜனம். ப்ரமோஷனும் அப்படிலாம் சேல்ரி ஹைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிரதையாக பண்ணுங்க. நான் இதில் நம்ம வீடியோங்களில் லைட்டாக நான் தாந்திரிக பரிகாரங்கள்லாம் சிலது கலந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், நான் மொத்தமாக பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸில் அந்த அத்தாரிட்டி திருப்பி வர்றதுக்கெலாம் பயங்கரமான வாய்ப்புகள். இப்போ கையில் வச்சுருக்க செங்கோல்லாம் அத்தாரிட்டி தான். இதெல்லாம் ராஜாங்க கையில் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் கையில் இருக்க அந்த அத்தாரிட்டின்றது உங்களுக்கு வலுவாகிட்டே வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று. செகண்டு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வளரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் சூப்பராக வளரும், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு எக்கச்சக்கம். வெளிநாடுனா நான் எல்லாருக்கும் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஜாதகம் பொறுத்து அது வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ அமையலாம். அதாவது அந்த ஊர் நீர் தாண்டி போவீங்க. சில பேர் அந்த ஊர் ஆற்றை தாண்டி போவீங்க, இல்லை அந்த ஊருக்கான கோவில் குளத்தை தாண்டி போவீங்க, இல்லைன்னா கடலை தாண்டி போவீங்க. அது அவங்கவுங்களுடைய படிப்பு, அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாராவது சார் நான் வெளியூரில் போயிட்டு, இப்போ நான் ஜோதிடர், எங்கள் ஜோதிடர்லேயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வேறு ஊரில் போய் ட்ரைனிங் எடுக்கலாம், கிளாஸ் எடுக்கலான்ட்ருக்கேன் சார்னுவாங்க. சிம்மமாக தாராளமாக போயிட்டு வாங்கன்ட்டு முடிஞ்சு போச்சு, சரிங்களா? நல்லபடியாக நடக்கும். அதனால் வெளியூரில் போய் நீங்கள் வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸோ நம்ம ஜாப் சொல்லிட்டோம், நம்ம பிஸ்னஸ் சொல்லிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பர்சனலாக நீங்கள் பார்க்கணுன்னா கல்யாணத்துக்கும் டைம் நல்லா இருக்குங்க. என்னென்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டெல்லாம் ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு மேட்ச் ஆகாத ஜாதகத்தை மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினச்சி எடுத்துப்போம். அதுதான் ராகு பகவான் குழப்பி விட்டுருவார். நடுவில் குழப்பி விட்டுருவார். அதை நம்ம ஜென்ம கட்டத்துள்ள தான் கேது பகவானாக இருக்கார். அதனால் போட்டு குழப்பிடுவார். கரெக்டான அட்வைஸ் எடுத்துக்கோங்க. சிம்மம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்ட அட்வைஸ் கேட்க போக மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற டைமுக்கு நீங்கள் யார்கிட்டையாவது அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ தட் நம்ம சரியாக ஏதாவது ஒன்று கவனிக்கலைனாலும் யாராவது நல்லவங்க பார்த்து சொல்லுவாங்க. இது ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்க. கல்யாணத்துக்குலாம் பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடுலாம் போகும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறோன்றது ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம எவ்வளோ உஷாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால கூட வரவங்க சொதப்பி விட்டுருவாங்க. இதுன்னு எதனா பேசி குழப்பி விட்டுருவாங்க. அதனால் யாரை கூப்பிட்டு போகிறோன்றத நீங்கள் இப்போ ஜாகிரதை பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் ராஜானா ராஜகுரு ஒருத்தர் இருக்கணும்.
சரிங்களா? இப்போ அந்த பெரிய பெரிய ராஜாங்களுக்கு நீங்கள் இப்போ ராஜராஜ சோழன் எடுத்தாலும் அவருக்கு வந்து கருவூரார் ஒரு அட்வைசராக இருந்தார். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் இருக்கும் போது தான் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதை பார்த்துக்கோ ஜாகிரதை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, உங்களை விட வயசில் அதிகமான பெரியவங்கக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. சரிங்களா? அதாவது அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர்ஸ், அந்த மாதிரி உங்களோட வயசில் பெரியவங்க, முக்கியமாக ஆண், அவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக எதில் ரொம்ப கருத்தாக இருக்கணும் அப்படின்னா பண விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. இப்போ மகப்பேறுனாலும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ இழுத்துட்டு வந்து வச்சிடும். ஓகேங்களா? இது அடுத்து வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ்க்கு டைம் நல்லாயிருக்கு, ஜாபுக்கு டைம் நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் நல்லா இருக்கனால என்ன, நம்ம பணம் போட தான் பணம் வளரும். இது ஒன்று. ஜாபுக்கும் வேறு ஊருக்கு போக சொல்கிறாங்கன்னா நம்ம போய் ஆகணும். இது எல்லாமே செலவு வரும். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பிஸ்னஸ் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கல்யாணத்துக்கு இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் பண்ணுறது இப்போ நல்லது. ஏன்னா வாங்கிட்டால் அடைக்கிறது ரொம்ப டஃப் ஆகிடும். இது ஒன்று. அதை விட சர்வ முக்கியம் என்னென்னா, யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. சிம்மம் கிட்டலாம் யாரும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சிம்ம ராசி வெளியே காசை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் மெயின் என்னென்னா பண விஷயம். யாருக்கு கொடுக்குறேன், யாருக்கு வாங்குறேன்றதை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவர் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம், சிவன் பார்வதி வழிபடலாம். கிராண்டான ஃபங்க்ஷன் அப்புறம் கோயில் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் ராஜா. இப்போ பங்குனி உத்திரம் நடக்குது, மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மா திருக்கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல்கள்லேயே ரொம்ப உச்சக்கட்ட ஹையஸ்ட்டு ஃபெஸ்டிவல்கள். அது ராஜா ஃபெஸ்டிவல். நீங்கள் வந்து மீனாட்சி அம்மன் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணமும் நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப உச்சக்கட்ட ஃபெஸ்டிவல். இந்த டைமில் போயிட்டு வழிபட சிறப்பாக வருவீங்க. அங்கே வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், நல்ல கிராண்டான ஃபுட்டு அன்னதானம் பண்ணுங்கள். சிம்மம் ராஜாவாக நடந்துக்கோங்க, நீங்கள் ராஜாவாகவே வாழ்வீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். மெயினாக என்ன, அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகளை, இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.